நம்ம திருநெல்வேலி பக்கம் உள்ள முட்டைக்கோஸ் பொரியல் தாங்க பார்க்க போகிறோம். அந்த சைடு இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க மேக்ஸிமம். அதுக்கு எப்படி செய்கிறதுன்னா, முட்டைக்கோஸை கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணிக்கணுங்க. அடுப்பத்தை வச்சு ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு பருப்பு, ஒரு மிளகாய் வத்தல், ஒரு பச்சை மிளகாய் அவங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. போட்டு ஃப்ரை ஆனதும் கருவேப்பிலை போட்டு தாளிச்சதுக்கப்புறம் கட் பண்ணி முட்டைக்கோஸை போட்டு நல்லா ஒரு குத்து பாசிப்பருப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாசிப்பருப்பையும் சேர்த்து அரை டம்ளர் தண்ணி விட்டு நல்லா வேக விடணுங்க. கையில் மசிச்சு பார்த்தா பாசிப்பருப்பு வெந்தே தெரியும். அந்த டயத்தில் கொஞ்சமாக ஒரு சின்ன பிஞ்சு மஞ்சத்தூள் போட்டுட்டு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறணுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் என்ன செய்கிறதுனா, தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு அரை மூடி தேங்காய், ஒரு 1/4 கிலோ முட்டைக்கோஸுக்கு வந்து ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து போட்டு நல்லா கிளறி விட்டு வெந்ததுக்கப்புறம் தாங்க போடணும். வெந்ததுக்கப்புறம் கிளறி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணுங்க. இது சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கலரும் பார்த்தீங்கன்னா நல்லா லைட் எல்லோ கலர்ந்த ஒயிட்டாக இருக்குங்க. ரிலாக்ஸாக சமைப்போம், ரிலாக்ஸாக சாப்பிடுவோம். தேங்க்யூ.